ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்யம். வணக்கம். கல்யாண் ஜுவல்லர்ஸ் வழங்கும் பாக்கியம் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நல்லனவே நடக்கும், நல்லதே செய்யும், அதை நம்ம அறிஞ்சு கொள்ளணும் இல்லையா? அதுக்கு இன்றைய தினப்பலன்கள், இன்றைய சிறப்பு செய்தி, இன்றைய நல்ல நேரம் மற்றும் பல விசேஷங்களை பார்ப்போம். வாருங்கள். இன்றைய சிறப்பு நிகழ்வாக நிறைய ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்களை பார்த்துட்டு இருக்கிறப்போ, இறைவனுக்கும் இசைக்கும் தொடர்பு இருக்குது அப்படின்னா மனதுக்கும் இசைக்கும் தொடர்பு இருக்குது. இப்போது அந்த காலத்துலலாம் வேதங்கள், வேத பாராயணங்கள் இதெல்லாம் இருந்தது. அப்புறம் சஷ்டி கவசனம், அபிராமி அந்தாதி இந்த மாதிரிலாம் இருந்தாலும் இப்போ கால அவகாசம், அதுபோக அதை முறையாக தெரிஞ்சிக்க முடியல அப்படின்னா டெய்லி நம்ம அந்த மந்திர பாக்ஸ் அப்படின்னு சொல்லி அது வந்துருச்சுது, அல்லது ஸ்லோகங்கள் அல்லது அந்த ரிப்பீட் பண்ணுற மாதிரிலாம் இப்போ நிறைய கடையில் இருக்குது. இது சமீப காலமாக இருந்தது. அப்புறம் அதை சாமி ரூம்பில் மட்டும்தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லி அதை கொஞ்ச நாளில் அதனுடைய சுவாரஸ்யம் குறைஞ்சிருச்சு. அப்படி இல்லை, உங்களுடைய ஹால்லையோ அல்லது உங்களுடைய சமையல் அறையிலேயோ இந்த மந்திர பாக்ஸை ஒலிக்கி விட்டிங்கன்னா மனதுக்கு அமைதி கிடைக்கும், தெய்வ கடாட்சங்கள் இருக்கும், அசுப தேவதைகள் உள்ளே வராது. இது ஊதுபத்தியில் வரக்கூடிய புகைக்கும் இந்த மந்திர பிரயோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மந்திர ஒலி பாக்ஸுக்கும் மந்திரம் ஓம் நம சிவாய அப்படி கண்டினியூ ஆகிட்டு இருக்கும் பொழுது அந்த இடமே ஒரு தெய்வ கடாட்சங்கள் கூடுது. இதை காலையிலையும் மாலையிலையும் இல்லை, எப்போ நம்ம மனதுக்கு நிறைவு இருக்கோ அந்த மாதிரி போடலாம். கூடுதலாக தேவாரம் திருவாசகங்களை ஒலிக்க விட்டு கேட்குறதும் அது ரொம்ப தெய்வ அனுகூலத்தை கொடுக்கும். பயன்படுத்துவோம். தெய்வ அனுகூலங்களுடன் மனமும் மகிழ்ச்சியாக இருப்போங்கிறதே இன்றைய சிறப்பு பதிவு. இன்றைய நாள் 17/7/2026 ஜூலை மாதம் வெள்ளிக்கிழமை, கடக மாதம், கிரீஷ்ம ருது, தட்சிணாயன காலம், பராப வருஷம், ஆடி மாதம் 1ஆம் தேதி. இன்றைய நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. இன்றைய நட்சத்திரம் இன்று அதிகாலை 12:04 முதல் மகன் நட்சத்திரம் இரவு 11:24 வரை. இன்றைய திதி இன்று காலை 10:50 வரை திருதியை, பின்பு சதுர்த்தி. சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் இன்று அதிகாலை 11:24 முதல் இரவு 11:24 வரை உத்திராட நட்சத்திரம். உத்திராட நட்சத்திரம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். இன்றைய ராசி பலன் பார்ப்போம். அவர்கள் மேச ராசி நேயர்களே, வேகம் அதிகமாக இருக்கும். நீங்கள் செய்யக்கூடிய செயல்களில் ஒரு வகை பரபரப்பாக இருக்கக்கூடிய காலகட்டம். பதஸ்தம் இல்லாமல் பரபரப்பாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் எச்சரிக்கையாகவும், வண்டி வாகனங்கள் போகிறப்ப எச்சரிக்கையாகவும், பணம் ஹேண்டில் பண்ணுறப்ப எச்சரிக்கையாகவும், மெயினாக ஃபோன்பே, ஜிபே ஹேண்டில் பண்ணுறப்ப கூடுதல் கவனமாக இருக்க வேண்டிய நேரம் அப்படிங்கிறத உணர்த்தக்கூடிய நாள் இன்றைய தினம். வீட்டில் சிறு சிறு இடர்பாடுகள் ஏற்படும். ஸோ எலக்ட்ரானிக் பொருள் ஹேண்டில் பண்ணுறப்பையும் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். மதியம் 3 மணிக்கு மேல் திடீர் வரவுகளும் விருந்தினர் வருகையும் உண்டு, சுப செய்திகள் உண்டு, மகிழ்ச்சி பெருகக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் அமையும். இங்கு ஆடி மாதம் என்பதால் மகமாயி, சமயபுரம் மகமாயி வழிபாடு சிறப்பு பெறும். ரிஷபராசி நேயர்களே, ஆரோக்கியம் மேம்படும், உடலில் ஒரு தெளிவு கிடைக்கும், தெய்வ பக்தி கூடக்கூடிய அற்புதமான நாள், அம்பாளுடைய அருளை பெறக்கூடிய நாள். இன்றைக்கி காலை 11:26 அப்புறம் நீங்கள் எண்ணக்கூடிய செயல்கள் அனைத்தும் நிறைவேறும். உடலில் ஒரு வகை அயர்வு சோர்வு இருந்தாலும் அது உங்களுக்கு பெரிய லெவலில் பாதிப்பு இருக்காது. ஸோ தெய்வ அனுகூலங்களுக்காக மட்டும்தான் குடும்பத்தினருடன் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய அற்புதமான இது காலகட்டம். இன்றைய தினம் நீங்கள் வராகி வழிபாடு பண்ணுவது மேலும் சிறப்பு பெறும். மிதனராசி நேயர்களே, இந்த மிதனராசினர்களுக்கு மேன்மை பொருந்திய தினமாக இந்த தினம் இருக்குது. அற்புதம், ஆனந்தம் இருந்தாலும் ஒவ்வொரு காரியத்தையும் பார்த்து செய்யக்கூடிய விஷயம். இன்று ஆலய வழிபாடு செல்வதற்கும்
தெய்வ சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபடுவதற்கும் உகந்த நாளாக இருக்கிறனால இன்றைய தினம் மீச்சூர் லலிதாம்பியை வழிபாடு பண்ணுவது மிதன ராசிக்கு மேலும் சிறப்பான பலனை கொடுக்கும். மாலைக்கு மேல் நீங்கள் புதிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு அல்லது வெளியூர் பயணத்துக்கு ஏற்பாடு செய்வதற்கு போன்ற எண்ணற்ற நல்ல விஷயங்கள் நடக்க இருக்குது. மீச்சூர் லலிதாம்பிகை உங்களுக்கு எப்பொழுதும் உறுதுணையாக இருப்பாள் என்கிற ஒரு அற்புதமான நிகழ்வு நடைமுறைப்படுத்தக்கூடிய அற்புதமான தினம் இன்றைய தினம். கடகராசினியர்களே, இன்றைய தினம் பிறர் உதவி கேட்டு வரக்கூடிய காலகட்டம். நீங்கள் உதவி செய்து அதன் மூலயமாக ஒரு நற்பலனை அடையக்கூடிய தன்மை. பொதுவாக யாரை குறிப்பறிந்து உதவி செய்யக்கூடிய கடகராசினியர்களே உடல் ஆரோக்கியம் மேம்படும், நெடுநாளாக இருந்த தொல்லைகள் நீங்கும், தெய்வ அனுகூலம் கூடும், தாயாருடைய உடல்நிலை மேம்படும், பொருளாதார வரவு உண்டு. நீங்கள் விருந்தினருக்கு போய் பார்க்க செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையும் உருவாகக்கூடிய அற்புதமான தினம். ஸோ இன்றைய தினம் மேல்மருவத்தூர் அங்காளம்மன் வழிபாடு உங்களுக்கு பல வகையில் நன்மை கொடுக்கும். சிம்மராசினியர்களே, காலை ஃபுல்லாக அலைச்சலாக இருந்தாலும் மாலைக்கு மேல் ஒரு 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 சோர்வு, அது கழிப்புத்தன்மையை ஏற்படுத்தக்கூடிய தன்மை. இப்போ ஆயாசமாக இருக்குது, உட்காந்தா போதுங்கிற சூழ்நிலை உருவாகும். மீதிப்படி தொழில் ஸ்தானம் நல்லா இருக்குது, உடல் ஆரோக்கிய ஸ்தானம் நல்லா இருக்குது. மேலும் உங்களுக்கு வர வேண்டிய பணம் வந்து சேரும். உங்களுடைய நட்பு வட்டத்தில் இருந்தக்கூடிய விரிசல் நீங்கும், புது நட்புகள் ஏற்படும். பிள்ளைகள் வழியில் இருந்தக்கூடிய மனக்கசப்பு நீங்கும், பெற்றோர்களுடைய ஆசீர்வாதங்கள் உண்டு. நீங்கள் பிரத்யோகமாக இன்றைய தினம் பத்திரகாளி வழிபாடு பண்ணுறது சிறப்பான பலனை கொடுக்கும். உங்கள் ஊரில் எங்கே அருகில் பத்திரகாளி இருக்கோ அந்த பத்திரகாளி அம்மன் வழிபாடு பண்ணுங்கள். மேலும் நற்பலன்களை கொடுக்கக்கூடிய அற்புதமான தினம் இன்றைய தினம். கன்னிராசி நேர்களே, இன்றைக்கு நினைச்சதெல்லாம் ஜெயிக்கக்கூடிய அற்புதமான நாள். வெற்றி மேல் வெற்றி கிட்டும், காரிய சித்தி உண்டாகும், தொழிலை வலுப்படுத்தலாம். ஏற்கனவே தொழிலில் சுமாராக இருந்த தொழிலை சீர் பண்ணி இன்றைக்கி ஒரு மாற்றம் ஏற்படுத்தி அது மூலயமாக புதிய பார்ட்னர் சேர்க்கிறது, அதை புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது போன்ற எண்ணற்ற செயல்கள் நடைமுறைக்கு இருப்பதனால தொழில் வளம் பெருகக்கூடிய அற்புதமான காலகட்டமாக இந்த தினம் இருக்குது. ஸோ இன்றைய தினம் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குது. இன்றைய தினமே உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்கும். ஸோ இன்றைய தினம் சமயபுரத்துக்கு இருக்கக்கூடிய ஆதி மகமாயி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆதி மகமாயி வழிபாடு உங்களுக்கு பல வகையில் நன்மை கொடுக்கும். துலாம் ராசி நேயர்களே, சற்று காலமாக ஒரு தொய்வு நிலை மனதில் இருந்தது மாறி ஆர்வம் பெருகி இன்றைக்கி ஆற்றலோடு செயல்படக்கூடிய அற்புதமான தினம். எடுத்த முயற்சியில் வெற்றிலும் பிள்ளைகள் வழியில் முன்னேற்றத்தை கண்ணால் பாடக்கூடிய விஷயம். நெடுநாட்களாக படிப்பு கம்மியாக இருக்குது, அல்லது சேட்டை பண்ணிகிட்டு இருக்குது, அல்லது ஒரு சப்ஜெக்டில் மட்டும் சரியாக வரல, இந்த பிள்ளைகள் கவலை உங்களை வாட்டி வதைத்து கொண்டு இருந்துச்சு இல்லையா, அதெல்லாம் மாறும். அல்லது பெண்களுக்கு உடன் பிறந்தவங்களுக்கும் வேலை இல்லை, தனக்கு வேலை இல்லைங்களுக்கு வேலை வாய்ப்பு ஆர்டர் வந்துடும். இப்படி எண்ணற்ற நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம். மட்டப்புறம் காளியம்மனை வணங்குறது உங்களுக்கு மகத்தான வாழ்க்கையை கொடுக்கும். தொழில் சார்ந்த விஷயங்கள்லையும் அதே நேரத்தில் உடலில் மருத்துவ சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருப்பதனால மருத்துவ சம்மந்தப்பட்டதில் மருத்துவ ஆலோசனை ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலகட்டம். படிப்படியாக முன்னேற்றம் காணக்கூடிய இந்த நாளில் இன்னும் சிறிது நாளுக்கு ஓய்வு தேவை. மடப்புறத்தால் உங்களுக்கு துணை இருப்பாள். விருச்சிக ராசி நேயர்களே, அற்புதம் நிறைந்த ஒரு இரக்க குணம் கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. இரக்கம் அப்படின்னா பரிவு, இரக்கம், தானம், இப்படி எல்லாம் செய்யக்கூடிய நாளில் இன்றைய தினம் தெய்வ அனுகூலங்கள் நிறைந்த தினமாக உங்களுக்கு இருக்குது. தெய்வ சம்பந்தப்பட்ட ஆலயங்கள் மட்டும் சென்று வருவது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி விருச்சிக ராசிக்காரர்கள் மஞ்சள் கலர் வஸ்திரம் குறைஞ்சது ஒருத்தருக்காவது தானம் கொடுத்தா உங்கள் குடும்பம் அபரிதமான வளர்ச்சி அடையும். மேலும் உங்கள் குடும்பத்துக்கு ஏற்படக்கூடிய திஷ்டி நீங்கும் என்பது இன்றைய தினம் விருச்சிக ராசிக்கு உணர்த்தக்கூடிய ஒரு நற்செய்தி மட்டுமில்லை, நற்செயல் என்பதை உணர்த்தும் அற்புதமான நாள். இன்றைய தினம் அருகில் இருக்கக்கூடிய அம்பாள் கோயிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றிட்டு வருவது மேலும் சிறப்பான பலனை கொடுக்கும். தனுசு ராசி நேயர்களே, காலை 10:26 தடங்கள் தாமதங்கள் தடைகள் இருந்தாலும் 10:26க்கு மேலே செயல்கள் சிறப்பு பெறும், தொழில் வளம் பிறகும், வேலை ஆட்கள் கிடைக்கும். புதிய வேலை ஆட்கள் உங்களுக்கு ஏற்று புரிஞ்சிக்கக்கூடிய அமைப்பில் பல லாங்குவேஜ் பேசக்கூடியவங்களாக உங்களுக்கு பக்கபலமாக இருக்கக்கூடிய அமைப்பு உண்டு. நெடுநாட்களாக பிரிஞ்சிருந்தவங்க ஒன்று சேரக்கூடிய அமைப்பு உண்டு. கூடுதல் விஷயமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட இடர்பாடுகள்லாம் இன்றைக்கோட எல்லாம் அந்த படிப்படியாக நிவர்த்தியாகக்கூடிய தன்மை. இது சமீப காலமாக உங்கள் ராசி பலன் சொல்லிக்கிட்டு வரேன். வெகு சீக்கிரம் இது நடைமுறைக்கு இருக்குது. இருந்தாலும் இவங்க குரு கடாட்சகத்தை இது பண்ணுற நல்ல சிறப்பான ஒரு அமைப்பை கொடுக்கும். ஆலங்குடி குரு பகவான் ஆபத் சகாஸ்வரன் பேர், அவரை நினச்சி வணங்குங்க.
அவரை ஒரு முறையாவது இந்த மாதத்தில் போய் சென்று பாருங்கள், உங்களுடைய கஷ்டமெல்லாம் தீரும் என்கிறதை எடுத்துரைக்கக்கூடிய சிறப்பான நாள் இன்றைய தினம். மகர ராசி நேயர்களே, இன்று நீங்கள் நினைத்த ஒரு செயலை நடத்தியே தீரணும்னு இருப்பீங்க. மாலைக்கு மேலே அது அனுகூலமாகும். நீங்கள் நினச்ச செயல் சக்ஸஸ்ஃபுல்லாகும். பேங்க்கில் இருக்கக்கூடியதை வேறு பேங்க்கு மாற்றுறது, லோன் இருந்தால் வேறு லோனுக்கு மாற்றுறது, வேறு எதுக்குள்ள விலை கம்மியாக இருக்கக்கூடிய மாற்றுறது, வட்டி அதிகமாக இருந்தால் அது வேறு குறைந்த வட்டிக்கு மாற்றுறது போன்ற எண்ணற்ற செயல்களை நடைமுறைப்படுத்துவதற்கு ஏற்ற உகந்த நாளாக அந்த நாள் இருக்குது. காரியங்கள் அனுகூலமாகிறதுக்கு அம்பாளுடைய வழிபாடை கூட்டிக் கொள்ளுங்கள். உறுதியாக இன்றைக்கி நீங்கள் நினச்சது எல்லாம் மதியம் 12 மணிக்கு மேலே மதியத்திலேருந்து மாலைக்குள்ளே எல்லாமே அனுகூலமாக நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக அந்த நாள் இருக்கிறதுனால அம்பாள் வழிபாடு ஆக்கமும் அனுகூலத்தையும் கொடுக்கும். கும்பராசினியர்களே, உங்களுடைய தெய்வ அனுகூலங்கள் அப்படின்னு ஆடி ஆகாதல்ல, ஆடியில் அடியெடுத்து வைத்து செழிப்பம் பெறக்கூடிய அற்புதமான நாளாக இருக்குது. இன்றைய தினம் மேலும் சீரும் சிறப்புமாக இருக்கக்கூடியதுக்கு தொழிலை சிறப்பு பண்ணுங்க, நட்பை வலுப்படுத்துங்க. உங்களுடைய பொருளாதார சூழ்நிலையை வெளியில் சொல்ல வேணாம். பொருளாதார சூழ்நிலை இனிமேல் வாங்குகிற இடத்துல அல்லது கேட்குற இடத்துல உங்களுடைய இருக்கக்கூடிய நிலைமையை சொல்லி செய்யுங்க. பிறகு மதத்தாரால் உதவி செய்யக்கூடிய அமைப்பு உண்டு. பெண்களுக்கு ஆரோக்கியம் மேம்படும். பெண்களுக்கு தெய்வ அனுகூலங்கள் கூடும். நீர் சம்பந்தப்பட்ட கோளாறுகள், தலையில் நீர் கோர்த்துக்கிறது, கண்வலி இருக்கிறது, அலர்ஜி, சைனஸு இதெல்லாம் நிவர்த்தியாகும். இன்று காலை 9 மணியிலிருந்து ரொம்ப அற்புதமாக இருக்கக்கூடிய காலகட்டம். ஸோ இந்த கும்பராசிக்காரர்கள் திருநாவூரில் இருக்கக்கூடிய மனோன்மணி அம்பாளுடைய வழிபாடு மேலும் சிறப்பு படுத்தும் என்பதை உணர்த்தக்கூடிய அற்புதமான நாள். மீனராசி நேயர்களே, இன்றைய தினம் காலை 8:17க்கு அப்புறம் உயர்வு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். தொழிலில் இன்க்ரிமெண்ட் கொடுக்கும். வேலை பார்க்குறவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிங்காக ஒருத்தர் கிடைக்கிறதுக்கு, ஹெல்ப்பர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. கடையில் இருக்கக்கூடிய பொருட்கள், விற்காமல் இருந்த பொருட்கள்லாம் விற்கக்கூடிய அமைப்பு. அதே போல் விருந்தினர் ரொம்ப நாளாக பகை உணர்ச்சியாக இருந்தவங்க உங்களை நாடி தேடி உதவி கேட்டு வரக்கூடிய அமைப்பு. இப்படி எண்ணற்ற நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடியதாக இருந்தாலும் கூட பேங்க் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். பணம் ஹேண்டில் பண்ணுற இடத்துல பணம் கட்ட போனாலோ, பணம் எடுக்க போனாலோ, அது ஏடிஎம்மாக இருக்கட்டும் அல்லது பேங்காக இருக்கட்டும் அல்லது உறவு முறையில் செட்டில் பண்ண போனாலோ, அது உறவு முறையில் வாங்க போனாலோ கூடுதல் கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம். பணம் ஹேண்டில் பண்ணல மிஸ்டேக் இருக்கலாம், மீதி எல்லாம் உயர்வான ஸ்தானமே. பயப்படும் அளவுக்கு எதுவும் இல்லை என்றாலும் பாதுகாப்பு முக்கியம் என்பதை உணர்த்தக்கூடிய நாளாக இந்த நாள் தெரிகிறது. அன்னை மீனாட்சியை வழிபாடு பண்ணுங்கள். ஆரோக்கியம் மட்டுமில்லை, பாதுகாப்பு உங்களுக்கு இருக்கும் என்பதை உணர்த்தக்கூடிய அதி அற்புதமான நாள். 12 ராசிகளுக்கும் மென்மேலும் சிறப்பு பெற எல்லாம் வல்ல இந்த ஆடி மாதம் எல்லா அம்மனையும் வழிபாடு பண்ணி அந்த அம்மனுடைய அருள்நாள் இனி வரும் நாட்களும் இனி வரும் மாதங்களும் சிறப்பாக இருக்கணும்னு சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுவது திருவண்ணாமலை ஜோசியர், திருப்பணம் கோரக்குநாத அடிமை டி. ஆனந்தாழ்வார். வணக்கம்.